கண்டியடிகள் அவதரித்த ஒரு பெருமை. இன்னொன்று என்னென்னா, நமினந்தியடிகள் பெரிய அந்தனர் குலத்திலே தோன்றிய பெருமகனார். அவர் வந்து பணி செய்தது அங்கு நீரால் விளக்கிட்டது. நமினந்தியடிகளுடைய பெருமை என்ன? திருவாரூர் கோயில் அறநெறியில் நீரால் விளக்கரித்த ஒரு பெருமை. இன்னொன்று, கலர்ச்சிங்க நாயனார் வந்து வழிபாடு செய்தது. செருத்துணை நாயனார் வந்து கலர்ச்சிங்க நாயனாருடைய மனைவியாருடைய மூக்கை அறுத்தது. இதெல்லாம் வந்து நிகழ்ந்தது அந்த திருவாரூரில் தாங்க. அதனால தான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சொல்லி சுந்தரர் வந்து தன்னுடைய திருத்தொண்ட தொகையில் சொல்கிறார். திருவாரூர் வந்து பிறக்க முக்தி தலம், திருவாரூர் பிறந்தா முக்தி என்று சொல்லுவது என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய ஆன்மார்த்த ஸ்தலம். ஆமாம், சுந்தரருக்கு ஆன்மார்த்த ஸ்தலம் எதுன்னா திருவாரூர் தாங்க. அதனால் திருவாரூரில் வந்து பொன் பொருள் எதுவும் அவர் கேட்கலை, கண்ணு மட்டும்தான் கேட்டார். சாமியை வந்து தூது அனுப்புனார், அவ்வளோதானே ஒழிய வேறு பொன் பொருளெல்லாம் மற்ற தலங்களில் தான் கேட்டிருக்கிறார், அங்கே கேட்குறது இல்லை. ஆன்மார்த்த மூர்த்திக்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. ஆன்மார்த்த மூர்த்திக்கிட்ட பெருமான் ஒன்றும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி எவ்வளவு சிறப்புடையது. லட்சுமி இருந்து அங்கு தவம் செய்த ஒரு பெருமை திருவாரூருக்கு உண்டு. இப்படி பல பெருமைகள் நமக்கு திருவாரூருக்கு இருக்குங்க. இப்போ நமக்கு தேர், அங்கே ஆலித்தேர் வித்தகனை ஆரூரில் கண்டவாறு என்று சொல்லி திருமுறை சொல்லுது. நமக்கு ஆலித்தேர் வித்தகன் என்று சொல்ல. இப்போ நமக்கு தேர் அடுத்த மாதம் 7ஆம் தேதி அங்கே திருத்தேர். அந்த மாதிரி ஒரு தேர் அழகு திருவாரூர் தாங்க. திருவாரூர் மாதிரி தேர் அழகு எங்கேயுமே இல்லை. அந்த திரும்புகின்ற பொழுது பெருமான் அப்படி அந்த தேரை அப்படி திரும்புகிற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஆமாம், அது வருடத்தில் ஒரு நாள் தேர், தில்லையம்பதியில் வருஷத்தில் 2 நாள் தேர். இப்படியெல்லாம் பல சிறப்புகளை உடையது என்று சொல்லி இது வந்து நமக்கு திருமலை சருக்கத்தில் 3